friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக்கு வித் கோமாளில பாபா பாஸ்கர் செஞ்ச பகத் பாசில் தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கொண்டைக்கடலை வச்சு செய்யறதுனாலே ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்க ஒரு கப் அளவு கொண்டைக்கடலையை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்காங்க. ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு இங்க ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதுல நம்ம கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், நான் 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காத நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியா இருக்கணும். அப்பதான் நமக்கு நல்லா கட்லெட் மாதிரி இதை போட்டு எடுக்க போறோம். அப்பதான் நல்லா வரும். இப்ப இதை வேற ஒரு பவுல்ல நம்ம மாத்தி எடுத்துடலாம். இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கொண்டைக்கடலை பேஸ்டோட இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பாலா உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம். அதுக்கு மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டிட்டு இதை வந்து நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் உருட்டினுக்கலாம். உருண்டையாக கூட இருக்கலாம், இல்லை நீல வாக்கில் கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து கட்லெட் மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல வச்சிருங்க. இதே போல எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. இதுக்கு ஆயில் வந்து நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறேன். இங்க வந்து நல்லா ஹீட் ஆயிருக்கு. இதுல வந்து ஒவ்வொன்றா நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் செவந்ததும் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவந்ததுக்கு அப்புறம் பரட்டுங்க. அப்பதான் நல்லா உடையாத வரும். இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா குக் ஆகி வரணும். இப்போ பாருங்க இங்கே நல்லா செவந்துருச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம ரோல் பண்ணிட்டே போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு தோசை கல் வச்சிருக்கேன். இதில் சப்பாத்தி வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி சப்பாத்தி செய்வோமோ அதே போல் சப்பாத்தி தேய்ச்சி அதை தோசை கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. இதோட நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதாவும் சப்பாத்தி மாவு கோதுமை மாவையும் ஆஃப் சேர்த்து கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவு மயோனைஸ் வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ரவுண்டாக தேய்ச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு மயோனைஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த கொண்டைக்கடலை கட்லெட் வந்து நடுவில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நல்லா பொடியாக நறுக்குன கேபேஜ், முட்டைகோஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்லைஸாக நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா குடமிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை கார்ன் கூட சேர்த்துக்கலாம். இதோட வந்து கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் அண்ட் மயோனைஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட உங்களுக்கு ஃப்ளேவருக்காக சீஸ் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு சீஸ் டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் சீஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா ரோல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தோசை பரட்டியாலேயே லைட்டாக அப்ளை வச்சு ப்ரெஸ் பண்ணினீங்கனாலே நல்லா ப்ரெஸ் ஆகிக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுப்பை நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதெல்லாம் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா வேற ஒரு பிளேட்டில் கூட வச்சு பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்குள்ள ஃப்ரை ஆனாலே போதும். ஆல்ரெடி வந்து எல்லா பொருளும் வெந்தது தான். இப்போ சூப்பராக ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான பகத் பாசில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.